வணக்கம். ஜெய் குரு சரணம். எண்ணங்களை பற்றி ஆராய்வோம். இப்போ தியானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது எண்ணம் தான். மனம், எண்ணம் இவங்க 2 பேரும் தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் உங்களை தியானம் பண்ண விடாமல் என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ எண்ணங்களை பற்றி பேசுகிறப்ப ஒரு எண்ணம் ஏன் வருதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு எண்ணம் உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் ஆராயணும். இப்போ ஒரே எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறப்ப அந்த எண்ணங்கள் செயலாகும். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். அது ஒரு எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து எண்ணத்தை போட்டுகிட்டே வரப்ப அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஜெயமாகி அந்த எண்ணம் நடக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அது உங்களோட எண்ணம் இல்லை. உங்களுக்கு பக்கத்தாலேருந்து வேறவங்களோட எண்ண அலைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீ குடிக்கணும்னு யாராச்சும் நினச்சாங்கன்னா நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் டீ குடிப்பீங்க. ஆனால் அந்த எண்ணம் வேறவங்களோடது. நீங்கள் அந்த டைமுக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுனால அதை நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு போவீங்க. அது மாதிரி தான் எண்ணங்கள் நிறையா இதில் வரும். சிலர் ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணெய்களை விடுவாங்க. இப்போ ஒருத்தர் என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு மாமியார் நினைப்பாங்க. மருமக அந்த எண்ணெய் அலைகளை ரிசீவ் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன மாமியார் மதிக்கிறது இல்லைன்னு அவங்களும் அதே எண்ணத்தை திருப்பி போட்டுருவாங்க. இப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 பேர் நீ என்ன மதிக்கிறதில்ல, நான் என்ன மதிக்கிறதில்ல. இப்போது இந்த எண்ணம் ஒரு இடத்துலேருந்து எல்லா பக்கம் போகிறனால எல்லார் மைண்ட் செட்லேயும் அதே தான் இருக்கும். 4 பேர் கேட்டிங்கனாலும் அவங்க என்னம்பாங்க, இவங்க என்ன மதிக்கலைம்பாங்க, இவங்க என்ன மதிக்கலைம்பாங்க. மொத்தத்தில் அது எண்ணத்தோட விளையாட்டு. அந்த எண்ணத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இப்போ எண்ணங்களை நம்ம ஆராயணும். நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது என்ன எண்ணம், இது நம்மளுக்கு தேவையா, இந்த எண்ணங்களால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு எண்ணம் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னா அது நீங்கள் விட்டுறணும். ரிசீவ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணங்கள் தான் உங்களை மனமும் எண்ணங்களும் 2 பேரும் சேர்ந்து உங்களை ஜெட் மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணாலும் உங்களைய இழுத்துட்டு போய் அலக்களிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரையுமே அமைதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். இப்போ தியானம் பண்ணுறப்ப இவங்க 2 பேருமே அமைதியாக இருக்கான நிறைய வழிகள் இருக்குது. இப்போ மனம், எண்ணம். மனதினோட படர்க்கை நிலை தான் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நிறைய பேர் நிறையா டார்ச்சர் பண்ணும். அதனால தான் எண்ணங்களை ஃபஸ்ட்டு ஆராயுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம அந்த எண்ணங்கள் எப்படி வருது, ஒருத்தர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணுறதெல்லாம் யாரும் சொல்லித்தரதில்ல. இப்போ எண்ணங்களை நம்ம ரிசீவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் இது நம்ம எண்ணமான்னு ஆராய்ந்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம எண்ணங்களை ஆராய்ந்து நம்ம கரெக்டாக போகிறப்ப விழிப்புணர்வோடு கூடிய தியானமும் இருக்கிறப்ப எண்ணங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம எண்ணங்கள் மட்டும் ஜெயமாகி நம்மளுக்கு விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் நடக்கும். அப்போ இனிமேல் வர எண்ணங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து அது உங்கள் எண்ணமான்னு மட்டும் தேர்ந்தெடுங்க. ஜெய் குரு சரணம். நன்றிப்பா.